வெல்கம் டு ப்ரிஃபர் ஃபியூச்சர். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பிஎல்பிக்கான ஸ்பீட் டெஸ்ட் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 4 ஸ்பீட் டெஸ்ட்டு வெவ்வேறு டாப்பிக்லேருந்து நம்ம பார்த்துட்டு வந்தோம். ஸோ இந்த ஸ்பீட் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஜிகே அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் இந்தியன் பாலிட்டி அண்ட் கான்ஸ்டியூஷன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த ஸ்பீட் டெஸ்ட்டுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கொஸ்டின் இருக்கும், 4 ஆப்ஷன் இருக்கும். இந்த 4 ஆப்ஷனுமே எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணி கொடுத்துருப்பேன். ஸோ இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எது கரெக்டான ஆன்சரோ அந்த ஆன்சருக்கான எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம பார்க்க போகிறோம். எதுக்காக அப்படி சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஜிகேவை பொறுத்த வரைக்கும் ஆர்ஆர்பிஎல்பிக்கு வெறும் 10 கொஸ்டின் மட்டும் தான் வரப்போகுது. எல்லாமே டேரக்ட் கொஸ்டினாக தான் இருக்கும், ரொம்ப இன்டெப்த்தாக இருக்காது. ஓகேவா? ஸோ அப்படி இருக்கப்போ இந்தியன் பாலிட்டி அண்ட் கான்ஸ்டியூஷனை ரொம்ப இன்டெப்த்தாக படிக்க தேவையில்ல, ஜஸ்ட்டு கான்செப்ட் மட்டும் பார்த்தா போதும். நீங்கள் டிஎன்பிஎஸ்சியோ எஸ்எஸ்சியோ படிக்கிற மாதிரி இருந்தால் இந்த கான்செப்ட், அதாவது இந்தியன் பாலிட்டி அண்ட் கான்ஸ்டியூஷனை ரொம்ப இன்டெப்த்தாக படிக்கலாம். ஏன்னா வெயிட்டேஜ் அதிகம். இதை பொறுத்த வரைக்கும் ஜிகேக்கு 10 மார்க் தான். இல்லை இந்தியன் பாலிட்டி அண்ட் கான்ஸ்டியூஷன் கம்பல்சரி 1 மார்க் தான் வரும், இல்லைனா 2 மார்க் வரலாம். அதை வெறும் என்ன சொல்லலாம், மேலோட்டமாக மட்டும் தான் கேட்க போகிறோம். ஓகேவா? அதனால தான் கான்செப்டோடு நம்ம படிச்சிட்டோம்னா இந்த சாப்டர் அப்படியே க்ளோஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அதுக்காக தான் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ண போகிறேன் கான்செப்டோட. சரிங்களா? ஸோ பொறுமையாக டாப் டு எண்ட் வரைக்கும் இந்த வீடியோ பாருங்கள். த ஃபஸ்ட்டு கொஸ்டின், which of the following act Supreme Court was established in Calcutta? Regulating Act இங்கே 1773 வரும், நான் எழுத மறந்துட்டேன். 1773, Pitt's in the Act 1784, Charter Act 1830, Charter Act 1833. எது கரெக்டான ஆன்சர்? ஓகே, இதுக்கான கரெக்டான ஆன்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா ரெகுலேட்டிங் ஆக்ட் படி தான் சுப்ரீம் கோர்ட் வாஸ் எஸ்டாப்ளிஷ் இன் கல்கட்டா. சரி, இப்போ ரெகுலேட்டிங் ஆக்ட்னா என்ன அப்படின்ற ஒரு கான்செப்ட் நம்ம பார்த்துடலாம். ஓகேவா? ஆல்ரெடி நான் நோட்ஸ் மேக் பண்ணி வச்சுருந்தேன், அந்த நோட்ஸில் தான் நான் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ண போகிறேன். ஓகேவா? இப்போ டேரெக்டாக அந்த நோட்ஸ்குள்ளே போயிடலாம். இந்த ரெகுலேட்டிஙங் ஆக்ட் வரதுக்கு முன்னாடி இந்தியாவுக்குள்ளே என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியணும். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஹிஸ்ட்ரியை கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ 1600 வருஷம் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி சொல்லக்கூடிய கிழக்கிந்திய கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னா 1600 வருஷம் இந்தியாவுக்குள்ளே கால் எடுத்து வைக்கிறாங்க. அவங்க வந்ததுக்கான பிரதான நோக்கம் என்ன, வியாபாரம் பண்ணணும், ட்ரேடு நிறைய பண்ணணும், அதனுடன் லாபத்தை நிறைய ஈட்டணும் அப்படின்றதுக்காக இந்தியாவுக்குள்ளே வராங்க. ஸோ 1600 வருஷம் இந்தியாவுக்குள்ளே நுழைஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1756 வரைக்கும் நல்லாவே ட்ரேட் பண்ணுறாங்க. அதனுடைய வெளிப்பாடு என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய இடத்துல ஃபேக்ட்ரிஸ் கட்டுறாங்க, நிறைய இடத்துல கோட்டைகளுமே கட்டுறாங்க. ஓகேவா? ஸோ 1756 வரைக்கும் நல்லாவே அவங்களோட பிஸ்னஸ் செம்ம இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் 1757 பேட்டில் ஆஃப் பிளாக்ஸி அப்படின்ற ஒரு போருக்கு அப்புறம் அட்மினிஸ்ட்ரேஷன் கண்ட்ரோல் அவங்க கைக்குள்ளே வருது, நிர்வாகிக்கும் அதிகாரம் அவங்க கைக்குள்ளே வருது. ஸோ இப்போ ஈஸ்ட் இந்தியா கம்பெனி என்ன நிலைமையில் இருக்குது, ட்ரேடும் பண்ணுறாங்க ப்ளஸ் அதிகாரமும் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் 1866 பேட்டில் ஆஃப் பக்சர் அப்படின்ற போருக்கு அப்புறம் அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் கண்ட்ரோல் பொலிட்டிக்கல் கண்ட்ரோலாக மாறுது. ஸோ இப்போ ஈஸ்ட் இந்தியா கம்பெனி என்னவாக இருக்காங்க, ட்ரேடும் பண்ணுறாங்க, அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறாங்க, ப்ளஸ் பொலிட்டிக்கலும் பண்ணுறாங்க. ஸோ இப்படி ஒரு 3 ஃபேஸில் இந்தியாவை ஆளக்கூடிய சக்தியாக மாறுறாங்க யார், பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்ததுக்கான நோக்கம் என்ன, நிறைய லாபம் ஈட்டணும், நிறைய சுரண்டணும் அப்படின்றதுக்காக தான் வராங்க. ஸோ 1764 அந்த வேலையை ரொம்ப இன்டெப்த்தாக பண்ணுறாங்க. ஸோ அப்படி பண்ணதுக்கான வெளிப்பாடு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய லஞ்சம், நிறைய ஊழல், அதுக்கேற்ற மாதிரி பஞ்சம் அப்படின்றது வருது. எங்கே, பெங்காலில் 1772 பெங்காலில் மிகப்பெரிய பஞ்சம் வருது. அந்த பஞ்சம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான மக்கள் சாவறாங்க. ஸோ நிறைய பேருக்கு வேலையின்மை போயிடுது. இந்திய மக்கள் வாழ்வதற்கே வழியற்ற மக்களாக இருக்காங்க. எப்போ, 1772. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா பிரிட்டிஷ்காரங்க ஈஸ்ட் இந்தியா கம்பெனி திவாலாகிற நிலைமைக்கு போகுது. எதற்காக பிரிட்டிஷ்காரங்க ஈஸ்ட் இந்தியா கம்பெனி மிகப்பெரிய சொத்தாக கருதுறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ட்ரேட் பண்ணுறப்ப வர லாபத்தில் ஒவ்வொரு வருஷமும் 4 லட்சம் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி பிரிட்டிஷ்காரங்களுக்கு கொடுக்கணும். அதுதான் ரூல்ஸ். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இந்தியாவுக்குள்ளே டீ வியாபாரம் பண்ணி அதை ட்ரேட் பண்ணுறதில், அமெரிக்காவுக்கு ட்ரேட் பண்ணுறதுல ஃபஸ்ட்டு பிளேஸில் இருந்தாங்க. ஸோ இந்த பெங்காலில் பஞ்சம் வந்ததுக்கப்புறம் பார்த்தோம்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ரொம்ப லாஸில் போயிடுச்சுல. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா டீ சேல்ஸ் பண்ணுறதுலையும் மிகப்பெரிய லாஸ் ஏற்பட்டது. அது மட்டும் இல்லாமல் வருஷம் 4 லட்சம் கொடுத்துருந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி பிரிட்டிஷ்காரங்கக்கிட்டே 1 மில்லியன் பவுண்ட் கேட்குற நிலைமைக்கு ஆயிடுச்சு. ஸோ இதெல்லாம் பார்த்த உடனே பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இதுக்கப்புறம் இந்த கம்பெனியை விட்டால் வேலைக்கு ஆகாது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், பிரிட்டிஷ்லேருந்தே ஒரு ரெகுலேட்டிங் ஆக்டை, ஒரு ஒழுங்குமுறை சட்டத்தை கொண்டு வருவோம். கொண்டு வந்ததுக்கப்புறம் இந்த கம்பெனி நம்ம கைக்குள்ளே கொஞ்சம் கண்ட்ரோல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ரெகுலேட்டிங் ஆக்டை கொண்டு வராங்க. அந்த ஆக்டுக்கு பேர் தான் ரெகுலேட்டிங் ஆக்ட் ஆஃப் 1773, ஒழுங்குமுறை சட்டம் 1773. ஓகேவா? ஸோ இந்த ஆக்டை கொண்டு வந்துட்டாங்க. இந்த ஆக்டோட ஃபீச்சர்ஸ்லாம் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சென்ட்ரலைஸ் அட்மினிஸ்ட்ரேஷனை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இந்த சட்டத்துக்கு முன்னாடி எப்படி அட்மினிஸ்ட்ரேஷன் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா மெட்ராஸில் ஒரு பாம்பேயில் 1, பெங்காலில் 1 இருந்தது. இந்த 3 பேரையும் கவர்னர்னு சொல்லுவாங்க. தனித்தனியாக செயல்பட்டு இருந்தாங்க. இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தரையும் டிபெண்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. இவங்க தனியாக ரூல்ஸ் மேக் பண்ணிக்கலாம், இவங்க தனியாக மேக் பண்ணிக்கலாம், இவங்க தனியாக மேக் பண்ணிக்கலாம். இந்த ஆக்டுக்கு அப்புறம் எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பெங்காலில் இருக்கிற கவர்னருக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹை போஸ்டிங் கொடுத்துட்டாங்க. ஸோ மெட்ராஸ், பாம்பே இவங்க 2 பேரும் இவரோட அனுமதி இல்லாமல் எந்த ஒரு சட்டத்தையும் இயற்றக்கூடாது,
ஏதாவது நீங்கள் சட்டம் ஏற்ற மாதிரி இருந்தால் இவங்ககிட்ட நீங்கள் ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு ரூல்ஸை கொண்டு வர வச்சுட்டாங்க. எதுக்கு பெங்காலை வந்து சொல்கிறாங்க, ஏன் மற்ற இது சொல்லாமல் பார்த்தீங்கன்னா, பெங்கால் தான் அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய மாகாணமாக இருந்துச்சு. ஓகேவா? ஸோ அதெல்லாம் வந்து நம்ம ஹிஸ்ட்ரியில் பார்க்கலாம். இப்போ நமக்கு அதில் கணக்கு எடுத்துக்க தேவையில்லை. ஓகேவா? ஸோ இவங்களுக்கு வந்து ரிப்போர்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் நான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கவர்னருக்கு கீழேயும் 4 எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலை வந்து நியமித்தாங்க. இந்த 4 பேருமே வந்து டேரெக்டாக கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்க ஒரு 4 பேர். ஓகேவா? சரி, இதில் வந்து கொஷின்ஸ் கேட்கறதுக்கான வாய்ப்பு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதை கேட்கலாம். ஃபஸ்ட்டு கவர்னர் ஆஃப் பெங்கால் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வாரன் ஹேஸ்டிங். இதை வந்து கொஷினாக கேட்கற வாய்ப்பு இருக்கலாம். அப்புறம் இந்த 4 எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் இதை வந்து கொஷினாக கேட்கற வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? சரி, அது வரைக்குமே கவர்னர் சொல்லப்பட்டிருந்த இவங்க கவர்னர் ஜென்ரல் என்று அழைக்கப்பட்டாங்க. எப்போ? 1773க்கு அப்புறம். ஓகேவா? சரி, சென்ட்ரலிஸ்ட் ஃபார்ம்ஸ் வந்து ரெடி பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்லாம் நான் சொன்னேன் ஆல்ரெடி டியூவல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் இருந்தது. அதாவது இண்டிபெண்ட்டாக ஒருத்தர் செயல்பட்டு இருந்தாங்க. இந்த ஆக்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் மட்டும்தான் இருந்தது. அதாவது பெங்கால் இருக்க கவர்னர் மட்டும்தான் ஹை லெவலில் இருந்தார். மற்ற எல்லாருமே கொஞ்சம் லோ லெவலில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் நோ சேஞ்ச் இன் ட்ரேட் மோனோபொலி. அதாவது ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இங்கே வியாபாரம் பண்ணுறது தானே வந்தாங்க. அதில் வந்து எந்த விதமான மாற்றமும் கொண்டு வரல. அதுக்கப்புறம் வந்து இந்த கம்பெனியோட கண்ட்ரோல் மொத்தம் 24 பேர் தான் இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை வழி நடத்துகிறாங்க. அதுலேயும் எந்த விதமான சேஞ்சஸும் பண்ணலை. ஸோ அப்போ தான் என்ன பண்ணாங்கன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா 4 பேர் இருந்தாங்க. ஒருத்தர் சீஃப் ஜஸ்டிஸ், 3 பேர் ஜட்ஜஸ் இருந்தாங்க. எதுக்காக இந்த சுப்ரீம் கோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். இப்போ எந்த ஒரு சட்டம் வந்தாலும் கவர்னர் தான், அதாவது பெங்கால் கவர்னர் ஏற்றணும் அப்படின்ற மாதிரி சொன்னேன். அந்த கவர்னர் ஏற்றுறதுக்கு வந்து யார் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த 4 எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலாக ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த 4 எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் வந்து எந்த ஒரு சட்டம் வந்தாலும் அவங்க தான் ஓட் பண்ணி இது வரணும் வரக்கூடாது அப்படின்ற டிசிஷன் ஃபேக்டரில் இருந்தாங்க. அந்த 4 பேருமே சட்டம் மாறத்துக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த சுப்ரீம் கோர்ட்டுக்கிட்ட பர்மிஷன் வாங்கணும். இது போல் நாங்கள் சட்டம் உருவாக்க போகிறோம், இதுக்கு வந்து நீங்கள் அனுமதி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கிட்ட பர்மிஷன் கேட்கணும் அப்படின்றதுக்காகவே சுப்ரீம் கோர்ட் ஒன்று உருவாக்கினாங்க. ஓகேவா? ஸோ இதான் வந்து சுப்ரீம் கோர்ட் எஸ்டாப்ளிஷ் கல்கட்டா எப்போ 1773. சரி, இது போல் ரூல்ஸ்லாம் கொண்டு வர வச்சுட்டாங்க. இதில் என்ன வந்து குளறுபடி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, யாருக்கு எந்த பவர் கொடுக்கணும் அப்படின்றதுல ஒரு கிளாரிஃபிகேஷனே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா மெட்ராஸ், பாம்பே இந்த கவர்னர் வந்து பெங்கால் கவர்னர்கிட்ட என்ன பர்மிஷன் கேட்கணும், எதுக்கான ரூல்ஸுக்காக நம்ம பர்மிஷன் கேட்கணும் அப்படின்றதுக்கு கிளாரிஃபை தரல. அதே மாதிரி வந்து கோர்ட்டில் இருக்க மெம்பருக்கும் இந்த பெங்கால் இருக்க கவர்னருக்கும் அடிக்கடிக்கு ப்ராப்ளம் வந்துகிட்டே இருந்துச்சு. ஏதாவது ஒரு சட்டத்தை கொண்டு வர ட்ரை பண்ணாங்கன்னா இவங்க வந்து அதை ரிஜெக்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஓகேவா? ஸோ அதனால் இவங்க 2 பேருக்குள்ளே நிறைய கான்ஃப்ளிக்ட் வந்துகிட்டே இருந்தது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 1881 வந்த ஆக்ட் படி இந்த குறைகள் எல்லாம் மாற்றி சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அந்த கான்செப்ட் நம்ம போக தேவையில்லை. ஓகேவா? ஸோ ரெகுலேட்டிங் ஆக்ட் படி ஃபுல்லாக இருந்தாங்க. ஹிஸ்ட்ரி நம்ம என்ன பார்த்துட்டோம், அதை வந்து அதுக்கப்புறம் அதில் என்ன கொண்டு வந்த ஃபீச்சர்ஸ் பார்த்தோம், அதுக்கப்புறம் லிமிடேஷன் பார்த்தோம். இதில் எக்ஸாமில் கேட்குற பாயிண்ட் வந்து இந்த பாயிண்ட் எக்ஸாம் கேட்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் இதை வந்து கொஸ்டினை கேட்கலாம், வாரம் எஸ்டிங்க கேட்கலாம். ஓகே, ஸோ இவ்வளோ தாங்க இந்த ரெகுலேட்டிங் ஆக்ட்னா இவ்வளோ தான். இப்படி தான் நம்ம ஒவ்வொரு கொஸ்டின் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்றத பார்த்துட்டு அந்த ஹோல் கான்செப்ட் பார்க்கலாம். ஓகேவா? சரி, ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன? ரெகுலேட்டிங் ஆக்ட் 1773. சரியா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா? ஓகே, செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். On which of the following date Constitution Assembly of India adopted the national flag? ஓகே, இப்போ கான்செப்ட் பார்க்கலாமா? ஓகே, இப்போ கான்செப்ட் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தலாம். இம்பார்ட்டன்ட் டேஸ் ரிலேட்டட் டு கான்ஸ்டியூஷன் அசம்பிளி, முக்கியமான ஈவெண்ட், அதுக்கான டேட் என்ன அப்படின்றத ஒரு டேப்லெட் கால் மாதிரி கொடுத்துருக்கேன். கம்பல்சரி இதுலேருந்து ஒரு கொஸ்டின் வரும். ஓகேவா? சரி, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 9 டிசம்பர் 1946 தான் ஃபஸ்ட்டு சிட்டிங் நடந்துச்சு. கான்ஸ்டியூஷன் அசம்பிளிக்கான ஃபஸ்ட்டு சிட்டிங். 11 டிசம்பர் 1946 ராஜேந்திர பிரசாத்தை வந்து பிரசிடெண்ட்டாக எலெக்ட் பண்ணுறாங்க. 13 டிசம்பர் 1946 அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் இதை வந்து மூவ் பண்ணுறாரு ஜவஹர்லால் நேரு. இதுதான் வந்து முன்னுரை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதை மூவ் பண்ணுவார் யார்? அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு பேர். ஜவஹர்லால் நேரு தான் மூவ் பண்ணார் ஃபஸ்ட் டைமாக. ஓகேவா? 22 ஜூலை 1947 கான்ஸ்டியூஷன் அசம்பிளி அடாப்டட் த நேஷனல் ஃப்ளாக். இதுதானே கொஸ்டினாக கேட்டேன். ஸோ ஆன்சர் என்ன? 22 ஜூலை 1947. 15 ஆகஸ்ட் 1947 தான் வந்து நமக்கு சுதந்திரம் கிடச்சிது. ஒரு நாளைக்கு முன்னாடி தான் பாகிஸ்தானுக்கு சுதந்திரம் கிடச்சிருக்கும். 26 நவம்பர் 1949 கான்ஸ்டியூஷன் வாஸ் அடாப்டட். ரொம்ப முக்கியம், நம்ம சம்டைம்ஸ் குழப்போம், இந்த லைனுக்கும் குழப்பம். 26 நவம்பர் 1949 தான் கான்ஸ்டியூஷன் வந்து அடாப்ட் பண்ணாங்க. ஓகேவா? 24 ஜனவரி 1950 நேஷ்னல் சாங் அண்ட் ஆந்தம் வந்து அடாப்ட் பண்ணாங்க. 26 ஜனவரி 1950 கான்ஸ்டியூஷன் கேம் இன்டு ஃபோர்ஸ், அதாவது இங்கே அடாப்ட் பண்ணாங்க, இங்கே வந்து நடைமுறைக்கு வந்துச்சு. சரிங்களா? ஸோ 25 அக்டோபர் 1951 தான் ஃபஸ்ட்டு ஜென்ரல் எலெக்ஷன் வந்து வச்சாங்க. ஓகேவா? ஸோ நம்ம பார்த்தோம்ல இப்போ எம்சிக்யூஸ், அதுக்கான ஆன்சர் என்ன? On which of the following dates Constitution Assembly of India adopted the national flag? 22 ஜூலை 1947. ஓகேவா? இப்போ மூணாவது கொஸ்டின் பார்க்கலாம். மென்ஷன் த கரெக்ட் டேட் ஆஃப் த லாஸ்ட் மீட்டிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி எப்போ நடந்தது? 24 ஜனவரி 1950 நடந்துச்சு. ஓகேவா? 24 ஜனவரி 1950.
இதில் தான் வந்து அடாப்ஷன் ஆஃப் நேஷனல் சாங் அண்ட் ஆந்தம் இங்கே தான் வந்து லாஸ்ட் மீட்டிங்கும் முடிஞ்சுது. ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து ரொம்ப முக்கியமான டேட்டு. என்ன ஈவெண்ட் நடந்துச்சு எப்போ? கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில். ஓகேவா? ஸோ இதுலேருந்து ஒரு கொஸ்டின் வரும், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ 4th கொஸ்டின் போகலாமா? 4th கொஸ்டின் பார்க்கலாம். ஹூ வாஸ் த சேர்மன் ஆஃப் த ப்ராவின்சஸ் கான்ஸ்டியூஷன் கமிட்டி ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி? இப்போ கான்ஸ்டியூஷன் அசம்பிளி பார்த்தீங்கன்னா நிறைய கமிட்டிஸ் இருக்குது. அந்த கமிட்டியோட ஹெட் யார் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டினாக கேட்பாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன் இருக்குது. அம்பேத்கர், சர்தார் பட்டேல், ராஜேந்திர பிரசாத், ஜவஹர்லால் நேரு. ஸோ இந்த ப்ராவின்ஷியல் கான்ஸ்டியூஷன் கமிட்டியோட ஹெட் யாருன்னு பார்த்தீங்கன்னா சர்தார் பட்டேல். ஓகேவா? சரி, இப்போ எந்தெந்த கமிட்டிக்கு யார் ஹெட் அப்படின்ற கான்செப்டை பார்த்துலாம். ஓகேவா? ஸோ மேஜர் கமிட்டி இதுதான். ஜவஹர்லால் நேரு எந்தெந்த கமிட்டி ஹெட்டாக இருந்தார்? யூனியன் பவர், யூனியன் கான்ஸ்டியூஷன், ஸ்டேட்ஸ் கமிட்டி. இந்த 3 கமிட்டிக்கு ஹெட் யார்? ஜவஹர்லால் நேரு. ராஜேந்திர பிரசாத் வந்து ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர் ஸ்டீரிங் கமிட்டிக்கு வந்து ஹெட்டாக இருந்தார். சர்தார் பட்டேல் இப்போ தான் பார்த்தோம் ப்ராவின்ஷியல் கான்ஸ்டியூஷன் அட்வைசரி கமிட்டி ஆன் எஃப்ஆர்எஸ், மைனாரிட்டிஸ் அண்ட் ட்ரைபல் அண்ட் எக்ஸ்க்ளூடட் ஏரியா. இது எல்லாத்துக்குமே ஹெட் யார்? சர்தார் பட்டேல். டாக்டர் அம்பேத்கர் இதுக்கு டிராஃப்டிங் கமிட்டி, இதுக்கு வந்து ஹெட்டாக இருந்தாங்க. ஓகேவா? ஸோ டிராஃப்டிங் கமிட்டி அதில் யார் மெம்பர் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு கொஸ்டினாக கேட்குற வாய்ப்புகள் இருக்குது. அதையும் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதில் யார் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? டிராஃப்டிங் கமிட்டியில் மொத்தம் 7 பேர் இருந்தாங்க. இதில் கேட்குறக்கூடிய இதில் இருக்க எல்லா மெம்பரும் ரொம்ப முக்கியம். ஓகேவா? இதை வந்து கொஸ்டினாக கேட்பாங்க. அப்படி இல்லைனா அதுக்கு முன்னாடி இந்த கமிட்டி இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து ஒரு கொஸ்டினாக கேட்பாங்க. அம்பேத்கர் அவர் தான் வந்து சேர்மன். டாக்டர் பிஆர் அம்பேத்கர் அவர் தான் சேர்மனாக இருந்தார். என் கோபாலசுவாமி ஐயங்கார் அவர் இருந்தார். அலாடி கிருஷ்ணசாமி ஐயர் இருந்தார். கேஎம் முன்ஷி இருந்தார். சையத் முகமது சலாஹுன் அவர் இருந்தார். முகமது ராவ் இவர் வந்து பிஎல் மிட்டல் அவருக்கு பதிலாக ரிப்ளேஸ் பண்ணாங்க. டிடி கிருஷ்ணாச்சாரியார் அவர் வந்து டிபி கைதான் அவருக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணப்பட்ட பர்சன் தான் இவங்க எல்லாருமே. ஓகேவா? ஸோ மொத்தம் 7 பேர் வந்து இந்த டிராஃப்டிங் கமிட்டியில் இருந்தாங்க. இதையும் கொஸ்டினாக கேட்கறதுன வாய்ப்பு இருக்குது. அந்த கமிட்டியோட இந்த கமிட்டியும் சேர்த்து நீங்கள் படிச்சுக்கோங்க. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? Which of the following bill was drafted by Dr. B.R. Ambedkar as the first law minister of India? Hindu Code Bill, Indian Code Bill, Hindu Marriage Bill, Human Right Bill. கரெக்டான ஆன்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்து கோட் பில் தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? சரி, 6th கொஸ்டின் பார்க்கலாமா? The concept of concurrent list in Indian constitution was borrowed from கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா வேரியஸ் கண்ட்ரியிலிருந்து எடுக்கப்பட்ட சோர்ஸ் தான் நம்மளோட இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ இப்போ சோர்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன்லாம் என்ன அப்படின்றத பார்த்தலாம். இந்த 2 கொஸ்டினை நம்ம அட்டன் பண்ணலாம். ஓகேவா? த ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து த கான்செப்ட் ஆஃப் கன்கரண்ட் லிஸ்ட். கன்கரண்ட் லிஸ்ட் வந்து எந்த கண்ட்ரிலேருந்து எடுக்கப்பட்ட ஒரு தொகுப்பு அப்படின்ற மாதிரி தான் கொஸ்டினை கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்றத பார்த்துலாமா? ஸோ கான்செப்ட் வந்து சோர்சஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் படி பார்த்தீங்கன்னா இத்தனை சோர்சஸ் எடுத்திருக்காங்க. ஜுடிஷரி, அப்புறம் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், ஆஃபீஸ் ஆஃப் கவர்னர், அப்புறம் எமர்ஜென்சி ப்ராவின்சஸ். இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் படி எடுத்திருக்காங்க. பிரிட்டன் வந்து என்னென்ன எடுத்திருக்காங்க? பார்லிமெண்ட்ரி கவர்மெண்ட் எடுத்திருக்காங்க. ரூல்ஸ் ஆஃப் லா, சிங்கிள் சிட்டிசன்ஷிப், கேபினட் சிஸ்டம், லெஜிஸ்லேட்டிவ் ப்ரொசீஜர் அப்படின்ற மாதிரி எடுத்திருக்காங்க. யூஎஸ்லேருந்து என்னென்ன எடுத்திருக்காங்க? ஜுடிஷியல் ரிவ்யூ, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், இண்டிபெண்ட் ஆஃப் ஜுடிஷரி, இம்பீச்மெண்ட் ஆஃப் பிரசிடென்ட். ரொம்பவே முக்கியம் இதெல்லாம். இம்பீச்மெண்ட் ஆஃப் பிரசிடென்ட் வந்து யூஎஸ்லேருந்து எடுத்திருக்காங்க. ரிமூவல் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹைகோர்ட் ஜட்ஜஸ், போஸ்ட் ஆஃப் விபி. ஸோ இதெல்லாமே வந்து யூஎஸ் கண்ட்ரிலேருந்து எடுத்திருக்காங்க. அயர்லாண்ட்லேருந்து டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி ரொம்பவே முக்கியமானது. அப்புறம் நாமினேஷன் ஆஃப் மெம்பர் ஆஃப் ராஜ்யசபா, மெத்தட் ஆஃப் எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட், இது எல்லாமே அயர்லாண்ட்லேருந்து எடுத்திருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கனடாவிலேருந்து பார்த்தீங்கன்னா வெஸ்டிங் பவர் ஆஃப் ரெசிடியூவல் பவர் இன் த சென்டர், அட்வைசரி ஜுடிஷரி ஆஃப் த சுப்ரீம் கோர்ட். ஆஸ்திரேலியாவில் வந்து கன்கரண்ட் லிஸ்ட் எடுத்திருக்காங்க. ஜாயின்ட் சிட்டிங் ஆஃப் 2 ஹவுஸ் ஆஃப் பார்லிமெண்ட் எடுத்திருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெர்மனிலேருந்து சஸ்பென்ஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட் டூரிங் எமர்ஜென்சி ரொம்பவே முக்கியம். ஓகேவா? இதோட ஆக்ட் என்ன? அதாவது எமர்ஜென்சி வரப்போ வந்து 2 ஆக்ட் மட்டும் சஸ்பென்ஷன் பண்ண மாட்டாங்க. அது என்ன ஆக்ட்னு தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ ஜெர்மனிலேருந்து எடுக்கப்பட்ட ஒரு ரூல்ஸ் தான் இது. ரொம்பவே முக்கியம். நிறைய இடத்துல எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், ஐடியா ஆஃப் ஜஸ்டிஸ் இன் பெராம்பல், எது பார்த்தீங்கன்னா யூஎஸ்எஸ்ஆர், ரஷ்யாவிலேருந்து எடுக்கப்பட்ட ஒரு தொகுப்பு தான் இது. ஓகேவா? ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சோர்சஸ் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன். இதுலேருந்துமே ஒரு கொஸ்டின் வரும். நான் அகைன் சொல்கிறேன், எல்லாமே மேலோட்டமாக தான் கேட்க போகிறேன். ஏன்னா வெறும் 10 மார்க் மட்டும் தான் வரப்போகுது. ஸோ இதை மட்டுமே நீங்கள் பார்த்தா கூட போதும். ஓகேவா? ஸோ ரொம்ப இன்டெப்த்தாக படிக்க தேவையில்ல, மேலோட்டமாக நீங்கள் பார்க்கலாம். இப்போ கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தலாமா? கன்கரண்ட் லிஸ்ட் எங்கேருந்து எடுத்திருக்காங்க? ஆஸ்திரேலியாவிலேருந்து எடுத்திருக்காங்க. இப்போ தானே பார்த்தோம். The concept of direct principle of state policy in Indian constitution has been borrowed from எதுலேருந்து எடுத்தோம்? அயர்லாண்ட்லேருந்து எடுத்திருக்கோம். டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. ஓகேவா? சரி, 8வது கொஸ்டின் பார்க்கலாமா? Who proposed the preamble before the drafting committee of the constitution? ஜவஹர்லால் நேரு, பிஆர் அம்பேத்கர், பிஎன் ராவ், காந்தி. இந்த preamble அந்த who proposed the preamble before the drafting committee? இப்போ தான் நம்ம பார்த்தோம். ஜவஹர்லால் நேரு வந்து அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் மூலியமாக தானே முன்மொழிஞ்சார். ஸோ அதுதான் கேட்டிருக்காங்க. கரெக்டான ஆன்சர் எது பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா preamble அப்படின்ற ஒரு கான்செப்டை நம்ம பார்க்கலாம். சரியா?
ப்ரியாம்பல் அதை வந்து இதை வந்து முன்னுரை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. எங்கேருந்து எடுக்கப்பட்டது பார்த்தீங்கன்னா யூஎஸ்லேருந்து எடுக்கப்பட்டது. இதை வந்து பேசிக் பிரின்சிபல் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதோட முகப்புரையே வந்து ப்ரியாம்பல் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒன்லி ஒன்ஸ் தான் அமெண்ட் பண்ணியிருக்காங்க. அமெண்ட் பண்ணாலும் அதோடைய பேசிக் ஸ்ட்ரக்சரை வந்து யாராலுமே வந்து அமெண்ட் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ 42வது அமெண்ட்மெண்ட் 1976 சோஷியலிஸ்ட் செகுலர் இன்டெகிரிட்டி அப்படின்ற ஒரு 3 வேர்டை வந்து இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரியாம்பல் எப்படி ஸ்டார்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இட் பிகின்ஸ் வித் த பிரேஸ் வி த பீப்புள் ஆஃப் இந்தியா அப்படின்ற மாதிரி ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? இதை வந்து எப்போ அடாப்ட் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா நவம்பர் 26, 1949 தான் இந்த ப்ரியாம்பல் முன்னுரையை வந்து அடாப்ட் பண்ணாங்க. சரிங்களா? இந்த கான்செப்ட் எங்கேருந்து எடுக்கப்பட்டது பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் இன் 1789 அப்படின்ற ஒரு இதுலேருந்து எடுக்கப்பட்டது தான் இந்த ப்ரியாம்பல். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து இந்த ப்ரியாம்பல் இந்த முன்னுரையை வந்து ஒரு கோட்ஸ் மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுவுமே ரொம்ப முக்கியம், எக்ஸாம்பிள் கேட்கப்பாங்க. ஓகேவா? என்கே பல்கிவால் அவர் என்ன சொல்லியிருக்காரு இந்த ப்ரியாம்பல் பார்த்தீங்கன்னா ஐடென்டி கார்டு ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. யார்? என்கே பல்கிவால். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேஎம் முன்ஷி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அவர் கான்ஸ்டியூஷனல் ஹாரோஸ்கோப் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து கீ நோட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா சர் ஹெர்னத் பகர் அப்படின்ற ஒரு கீ நோட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படின்ற மாதிரி இந்த பெராம்பலில் சொல்லியிருக்காரு. ஓகேவா? அதுக்கப்புறம் அலாடி கிருஷ்ணசாமி ஐயர் என்ன சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா வாட் வி ஹேட் தாட் ஆர் ட்ரீம்டு ஃபார் ஸோ லாங் இஸ் எக்ஸ்பிரஸ்டு இன் த பெராம்பல் ஆஃப் அவர் கான்ஸ்டியூஷன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. யார்? அலாடி கிருஷ்ணசாமி ஐயர். ஸோ இந்த மாதிரி இந்த கோட்ஸ் ரிலேட்டடாகவும் கொஸ்டின்ஸ் வரும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ப்ரியாம்பல் வந்து அமெண்ட் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு விவாதம் எப்போ நடந்துச்சு பார்த்தீங்கன்னா கேஷவ் பாரதி கேஸ்லாம் நடந்தது. ஸோ ஆர்டிகல் 368 படி இந்த ப்ரியாம்பல் வந்து அமெண்ட் பண்ண முடியாதா அப்படின்றத ஃபஸ்ட் டைம் வந்து கேஷவ் பாரதி கேஸ் 1973 தான் நம்மளுக்கு தெரிய வந்தது. ஓகேவா? ஸோ ப்ரியாம்பல் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ரொம்ப இன்டெப்த்தாக இல்லாமல் இந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன கேட்பாங்களோ அதுக்கு வந்து தெரிஞ்ச மாதிரி ஓரளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இதுலேயும் வந்து இன்டெப்த்தாக கேட்கணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி அதை பற்றி மீனிங்ஸ் கேட்கலாம், டெஃபினேஷன்ஸ் கேட்கலாம், அந்த மாதிரி சொல்லிட்டு இன்டெப்த்தாக கேட்பாங்க. ஆனால் நமக்கு வந்து இப்போ மேலோட்டமாக தான் கேட்க போகிறோம். அதனால் வந்து இந்த 1976 வந்து ஆட் பண்ண அந்த என்னென்ன வேர்ட்ஸ் ஆட் பண்ணாங்க அப்படின்றது கேட்கலாம். அதுக்கப்புறம் எந்த கண்ட்ரிலேருந்து வந்துச்சு கேட்கலாம், எப்போ அடாப்ட் பண்ண கேட்கலாம். அதுக்கப்புறம் இந்த யார் என்னென்ன கோர்ஸ் வந்தாங்க அப்படின்றத கேட்கலாம். ஓகேவா? ஸோ ரொம்பவே மேலோக்கமாக தான் இருக்க போகுது. அதனால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. சரியா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். The word secularism was inserted in the preamble of the Indian Constitution by எந்த ஆக்ட், எந்த அமெண்ட்மெண்ட் படி இந்த செகுலரிசம் இப்போ நம்ம பார்த்தோம் 3 வேர்ட்ஸ் வந்து 42வது அமெண்ட்மெண்ட் 1976 படி 3 வேர்ட்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணாங்க. என்னென்ன வேர்டு? சோஷியலிஸ்ட், செகுலர், இன்டெகிரிட்டி. ஓகேவா? ஸோ கரெக்ட் ஆன்சர் என்ன? 42வது அமெண்ட்மெண்ட் படி தான் வந்து இன்சர்ட் பண்ணாங்க இதை. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? அதாவது வந்து 10th கொஸ்டின் பார்க்கலாம், அந்த லாஸ்ட் கொஸ்டின். ஸோ அதுக்கப்புறம் இந்த பார்ட் வந்து ஒரு 10 கொஸ்டின் மட்டும் தான் எடுத்திருக்கேன். இது போல் கண்டினியூ பண்ணலாமா வேணாமன்றதை நீங்கள் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். நம்ம இதே போல் கண்டினியூ பண்ணலாம். இந்த ஜிகே செக்ஷன் ஃபுல்லாகவே அதே மாதிரி கண்டினியூ பண்ணலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், இது கண்டினியூ பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஓகே, இந்த லாஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். விச் பார்ட் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஹஸ் பின் டிஸ்கிரைப்ட் as the soul of the constitution? Fundamental right, dare to principal state policy, the preamble, right to the constitutional remedy. இது வந்து சோல் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கான்ஸ்டியூஷன் அசம்பிளி படி பார்த்தீங்கன்னா ரைட் டு த கான்ஸ்டியூஷனல் ரெமெடி. இப்போ இதுக்கான கான்செப்ட் என்ன அப்படின்றத நம்ம பார்த்துலாம். ஓகேவா? இது எந்த கான்செப்ட்டில் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்ற கான்செப்ட் தான் வருது. ஸோ வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இந்த சோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்ஏ தான். பார்ட் 3ல் வருது. ஆர்டிகல் 12லேருந்து 35 வரைக்கும் சொல்கிறது தான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஓகேவா? இதை வந்து மேக்னா கார்ட்டா ஆஃப் இந்தியா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரிஜினலாக 7 இருந்துச்சு. இப்போ 6 வந்து மட்டும்தான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸாக இருக்குது. ஓகேவா? ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 14லேருந்து 18 வந்து ரைட் டு ஈக்குவாலிட்டி சொல்லுது. அதுக்கப்புறம் 19-22 ரைட் டு ஃப்ரீடம் சொல்லுது. 23-24 வந்து ரைட் அகென்ஸ்ட் எக்ஸ்ப்ளோரேஷன். அப்புறம் ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜியன் ஆர்டிகல் 25லேருந்து 28. ஆர்டிகல் 29-30 பார்த்தீங்கன்னா கல்ச்சரல் அண்ட் எஜுகேஷன் ரைட்ஸ். ஆர்டிகல் 32 கான்ஸ்டியூஷனல் ரெமெடி. இப்போ நம்ம பார்த்தோம் ஆர்ட் அண்ட் சோல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் எது பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் ரெமெடிஸ். ஓகேவா? அரசியல் அதிகாரம் மூலம் தீர்வு காணும் முறை, இதுதான் வந்து கான்ஸ்டியூஷனல் ரெமெடிஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது சொல்லக்கூடிய ஆர்டிகல் என்ன? ஆர்டிகல் 32. இதை வந்து சோல், ஹார்ட் அண்ட் சோல் அப்படின்னு சொன்னவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் அம்பேத்கர். ஓகேவா? சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 17 வந்து அன்டச்சபிலிட்டி. இதையும் கொஸ்டின் கேட்கறதுனா வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 21 கம்பல்சரி எஜுகேஷன் between 6 to 14 years. 86வது அமெண்ட்மெண்ட் படி தான் இதை வந்து கொண்டு வந்தாங்க. ஓகேவா? ஆர்டிகல் 21 எதுக்கு? கம்பல்சரி எஜுகேஷன் between 6 to 14 years.
கான்ஸ்டியூஷனோட பாதுகாவலன் எதைப்பா சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டு தான் சொல்லுவாங்க. ஓகேவா? கான்ஸ்டியூஷனோட பாதுகாவலன் எது? சுப்ரீம் கோர்ட்டு. ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் எது? ஆர்டிகல் 32 கான்ஸ்டியூஷனல் ரெமிடி. இதை சொன்னது யார்? அம்பேத்கர். ஓகேவா? ஸோ இது போல் தான் ஃபண்டமெண்டல் ரைட் அப்படின்ற கான்செப்ட். இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுத்துக்கு ஒவ்வொரு ஆர்டிக்கலும் ஒவ்வொருத்துக்கான எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது. பட் ஆனால் நம்மளுக்கு வந்து அந்த அளவுக்கு கேட்க போகிறதில்ல. ரொம்பவே முக்கியமானது என்ன கேட்பாங்க? அன்டச்சபிலிட்டி கேட்பாங்க, கம்பல்சரி எஜுகேஷன் கேட்பாங்க, ஸோ ஹார்ட் அண்ட் சோல் கேட்பாங்க. ஸோ இது போல் முக்கியமானது மட்டும் தான் எடுத்திருக்கேன். சரிங்களா? அதே மாதிரி இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் சஸ்பெண்டட் டூரிங் த நேஷனல் எமர்ஜென்சி பை ஆர்டிகல் எக்ஸப்ட் 2021. இது ரெண்டுக்கு தவிர மற்ற ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எல்லாமே வந்து எமர்ஜென்சி அப்போ சஸ்பெண்ட் ஆகிடும். இதுவும் கொஸ்டினை கேட்பாங்க, நிறைய டைம் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது போல் ரொம்ப முக்கியமானது மட்டும் தான் எடுத்திருக்கேன். மொத்தம் 10 கொஸ்டின் நம்ம டிஸ்கஷன் பண்ணியிருக்கோம் வித் கான்செப்டோட. இதே போல் கண்டினியூ பண்ணலாமா வேணாமன்றதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா 10 மார்க் தான் நம்மளுக்கு ஜிகேல வரப்போகுது. அதனால் கொஸ்டின்ஸ் வரப்போவே கான்செப்ட் படித்தா ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ இதே போல் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஜிகே கான்செப்ட் அடுத்து தான் வந்து ஸ்போர்ட்ஸ் எடுக்க போகிறேன்னு வைங்களேன். ஸோ ஒலிம்பிக்கை பற்றின இன்டெப்த் வீடியோஸ், அதாவது வந்து கான்செப்ட் ஃபுல்லாகவே நான் சொல்லிட்டு வந்துடுவேன். அந்த மாதிரி உங்களுக்கு தேவைப்பட்டால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான கான்செப்ட் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணி எம்சிக்யூஸை நம்ம பார்த்து ஓரளவுக்கு அந்த சாப்டர்லாம் கவர் பண்ணலாம். ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காம ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ.